மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான ஒரு கிராமம். அதுதான் பேரையூர். பேரையூர் என்றால் நீங்கள் கிராமம் என்று சிந்திக்க வேண்டாம். எங்கள் ஊரை சுற்றி சின்ன சின்ன அழகான கிராமங்கள் உள்ளது. எங்கள் ஊர் ஒரு தாலுகாவாக விளங்குகிறது. இயற்கை சூழல் நிறைந்த எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் அழகாக வந்து காட்சியளிக்கும் எங்கள் ஊர். ஒரு முறை எங்கள் ஊருக்கு ஒரு விருந்தாளிகள் வந்து சென்றால் மறுமுறை எப்பொழுது வருகிறோம் என்று இயங்குவார்கள். அப்படிப்பட்ட இயற்கை சூழல் நிறைந்த எங்கள் ஊர் சப்தகிரியில் ஒன்றான சந்திரகிரி மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஊர் பேரையூர். பேரையூர் என்றாலே இயற்கை, இயற்கை என்றாலே பேரையூர் என்று சிறந்து விளங்குகிறது. மற்றொரு அடையாளமாக எங்கள் ஊரில் மத நல்லிணக்கத்திற்கு பேர் போன எங்கள் ஊர் பேரையூர். அதற்கு எடுத்துக்காட்டாக எங்கள் ஊரில் 3 முக்குகள் உள்ளது. முதல் முக்கில் இருந்து பார்த்தால் தேவாலயம், 2ஆம் முக்கில் இருந்து பார்த்தால் விநாயகர் கோவிலும், 3ஆம் முக்கில் பார்த்தால் பள்ளிவாசலும் என்ற 3 சந்திப்புகள் ஆக சிறந்து விளங்குகிறது எங்கள் ஊர். எங்கள் ஊருக்கு அரிமா சங்கத்தினரால் சந்தன நகர் என்று பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் சந்தனம் என்றாலே பேரையூர், பேரையூர் என்றாலே சந்தனம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா இருக்கலாம், திருநெல்வேலிக்கு அல்வாவாக இருக்கலாம். அதுபோன்று சந்தனம் பேரையூருக்கு மிக சிறந்தது. சந்தனம் என்றால் நீங்கள் எனக்கும் சந்தனம் கிடையாது. இது கருப்பு கலவை சந்தனம் என்று 4 தலைமுறையாக ஒரு குடும்பத்தினர்கள் நடத்தி வருகின்றனர் உட்கடையை. அது பண்டைய காலத்திலிருந்து இக்காலம் வரை நடத்தி வருகின்றனர். இது இயற்கை பொருளை வைத்து தயாரிக்கின்றது என அந்த குடும்பத்தினர்கள் கூறுகிறார்கள். இது மாவட்டத்தோறும் மாநிலத்தோறும் என ஏற்றுமதி செய்கிறார்கள். அதுவே ஒரு பேரையூருக்கு ஒரு சிறப்பாகும். 2ஆவதாக சுப்பிரமணிய சாமி கோவில் என்று ஒன்று உள்ளது எங்கள் ஊரில். அந்த மலையில் சுப்பிரமணிய சாமி கோவில் அடிவாரம் உள்ள மொட்டை மலையில் இப்பொழுது தமிழர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கீழடியில் கண்டுபிடித்தது போல பேரையூரில் ஒரு வரைபடத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த வரைபடம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பள்ளி இடது பக்கமும் பெரிய பள்ளி நிற்பது போல வலது பக்கமும் ஒரு 4 பேர் ஈட்டியால் வந்து எய்வது போல் காட்சியளிக்கிறது. அதை யூடியூபர் மதன் கௌரியில் இருந்து சின்ன சின்ன யூடியூபர் வரை பேரையூரை பற்றி பெருமையாகவும் சிறப்பாகவும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார்கள். அதற்கே வந்து எங்கள் ஊரில் சார்பாக மிக நன்றியும் பாராட்டையும் நாங்கள் இது மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊர் இவ்வளோ சிறப்பு மிக்க ஊர் என்று, அந்த ஊரில் நான் பிறந்திருக்கேன் என்று எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. 3ஆவதாக பல தலைவர்களை கொண்ட ஊர். செடப்பட்டி முத்தையாவாக இருக்கட்டும், சபாநாயகர், முன்னாள் சபாநாயகராக இருக்கட்டும், அது மாதிரி பல நடிகர்களையும் கொடுத்த ஊர். எடிட்டர் மோகன்லேருந்து ரவி மோகன்லேருந்து அனைவரும் பிறந்த ஊர் எங்கள் பேரையூர். எங்கள் ஊரில் பிறப்பதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயற்கை சூழல் நிறைந்த ஊரை கொண்டிருப்பதை மகிழ்ச்சி. இயற்கை வளத்தை பாதுகாப்போம், இயற்கை வளர்ப்போம், மழை பெறுவோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.